ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஜிகே லைவ் டெஸ்ட்ல பொருளியல் ஒரு அறிமுகம், இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு 3 லெசன்ஸ்ல இருந்து 50 கொஸ்டினை டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். ஸோ லைவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் கவனிச்சுட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கத்துக்கலாம். கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றதுன்றதையும் கத்துக்கலாம் கைஸ். ஸோ படிச்சு அப்படியே ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போட்டு ரெடின்னு சொல்றீங்க பார்க்கலாம். கமான் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 50க்கு 45 டார்கெட் தரேன். ஓகேங்களா? யார் டார்கெட் அச்சீவ் பண்றாங்க பார்க்கலாம். 40. ஓகே, ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான விடையை தேர்வு செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம், அரிதிறன் மின்கிடத்தி ஆகும். இந்தியா மொத்த வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. பெக்மடைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தானில் கிடைக்கிறது. மைக்கா மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. இதுல சரி எதுன்னு கேட்டிருக்கோம்ப்பா. எக்ஸலன்ட் கைஸ். பாருங்க, இந்த இடத்துல மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் அரிதிறன் மின்கடத்தியாகும். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். 60% பங்கு வரைக்கும் ரைட்டு. 2ஆம் இடம் கிடையாது. என்ன இடம்? முதல் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் எலிமினேஷன் ஆயிடுது. ஸோ செகண்ட் ஒன் எலிமினேஷன் ஆயிடுச்சுன்னா ஆப்ஷன் பாருங்க பார்க்கலாம். ஸோ செகண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தூக்கிடுங்க. முடிஞ்சு போச்சு. மத்த ரெண்டு அப்படியே டக்குன்னு போட்டுடலாம்ல ஆன்சர். அப்ப ஆப்ஷன் டி போட்டவங்க எல்லாருமே ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க கைஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்றதை நீ தெரிஞ்சுக்கங்க மைக்கா உற்பத்தியில. நெக்ஸ்ட்ங்க. சரியான விடையை தேர்வு செய். தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் மொத்த உற்பத்தியில் 41% நூல் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி. சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் ஈரோடு 2வது இடத்தில் உள்ளது. எக்ஸலண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தமிழ்நாடு தான் இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவின் நூல் கிண்ணம் இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. ஓகேங்களா? செகண்ட் பாருங்க, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 41% தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடிங்க. இந்த நூல் சொல்றேங்க இந்த இடத்துல. அடுத்து தமிழ்நாட்டின் ஜவுளித்துறையை பத்தி கேட்டிருக்கோம். சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் ஈரோடு 2வது இடத்தில் உள்ளது. கிடையவே கிடையாது. வேதிப்பொருட்கள் உற்பத்தி தூத்துக்குடி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. நாங்க தூத்துக்குடி. அப்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன பண்ணலாம்? 4th ஒன் எலிமினேஷன் பண்ணிடலாங்க. சோ மீதி 3மே ரைட்டா வருது. அப்ப ஆன்சர் சிங்க. 1 2 3 போட்டவங்க எல்லாமே ஒரு மார்க் போட்டுங்க கைஸ். எத்தனை நூல் கேட்டிருக்குங்க? குட். சரியான விடையை தேர்வு செய். பாருங்க, முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை கார்ல் மார்க்ஸ் கிடையாது. யாரு? ஆடம் ஸ்மித். சமூக பொருளின் தந்தை யாரு பாத்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ். சோ பாருங்க, இந்த இடத்துல ஆடம் ஸ்மித் எழுதிய புத்தகம் செல்வ இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர் தாஸ் மூலதனம், தாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தாஸ் கேபிட்டலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜப்த் கனி அப்படின்னு வாங்கப்பா. ஜகத் கனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டின் முதல் சபாநாயகர் யாருன்னா இவர் தான், ஜெகத் கனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். இவர் தான் என்ன பண்றாரு? கார்ல் மார்க்ஸ் எழுதிய தாஸ் கேபிட்டல் என்ற நூலை என்ன பண்ணிருக்காரு? தமிழில் மொழிபெயர்த்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா நவீன பொருளியலின் தந்தை கார்ல் மார்க்ஸ். அப்ப பாருங்க, கீழே ஆப்ஷன் பாருங்க. 3 சரி, 1 2 தவறு. அவ்வளவுதான். ஆப்ஷன் சி போட்டுங்க. எல்லாமே மார்க் போட்டுக்கங்க. தெளிவு நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை இயற்றியவர் யார்? எழுதியவர்?
அவ்வளவுதான் guys. அமர்த்தியா குமார் சென் அப்படின்றவர் தான் இதை எழுதியிருப்பாருங்க. நோட் பண்ணிக்கங்க. சோ இது வந்து சேலஞ்சிங் கொஸ்டின்ங்க உங்களுக்கு. என்ன சார் சொல்றீங்க? சேலஞ்ச் பண்றேன். யார் ஆன்சர் பண்றாங்கன்றத. உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதத்தில் மாநிலங்கள் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற மாநிலங்கள். 10 செகண்ட்ஸ். சோ பாருங்க, இது எலிமினேஷன் மெத்தட்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் வராது. ஏன்னா நம்ம பீகார் தான் கடைசியா இருக்காரு. ஆனா அடுத்தது பாருங்க பீகார் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ, சோ இப்ப இந்த இடத்துல ட்விஸ்டடா வர கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி பாருங்களேன். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா. ஓடி போய் பீகாருக்கு போயிட்டான். ஆனா மொத 3 ஸ்டேட் இதாங்க. செயற்கை விகிதத்தில்னு சொல்லிட்டு பார்க்கிறப்போ, சோ அப்ப எக்ஸாம் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி மட்டும் தான் ரைட்டுங்க. மீதி எல்லாமே தப்புங்க. இது புக்ல டைரக்ட்டா குடுத்திருப்பாங்க. கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கங்க गाइस. எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியான விடையை தேர்வு செய் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கோம். படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ 1970 இங்க பாருங்களேன், சரின்னு பார்க்கிறப்ப நான் டி தாங்க சொல்வேன். தப்பு என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். 1976ஆம் ஆண்டு வரை மத்திய அரசின் பொறுப்பில் இருந்த கிடையவே கிடையாது. மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது என்ன ஆயிடுச்சு? மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ என்னன்னா இந்த இடத்துல மத்திய அரசு பொறுப்பிலிருந்து மாநில அரசுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்புறங்க இந்திய கல்வி முறை அடிப்படையில் 3 நிலைகளை கொண்டது கிடையாதுங்க. 6 நிலைகளை கொண்டது. 6 பல்கலைக்கழக மானிய குழு சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்கள் அளவிடப்படுவதில்லை. கிடையவே கிடையாது. அது பல்கலைக்கழக மானியக் குழு சட்டப்படி தான் பல்கலைக்கழகம் தரம் அளவிடப்படுகிறது. அப்போ தேர்ட் ஒன்னும் தப்பாயிடுது. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை மேற்கொள்கிறது. எத்தன சதவீதம் பார்த்தீங்கன்னா, 3% பட்ஜெட்ல ஒதுக்குறாங்க. சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க காய்ஸ். தட்ஸ் எனஃப். சோ மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? அவ்வளவுதாங்க. மேட்டூர் நீர்மின் திட்டம் கரெக்ட். நெய்வேலி அனல் மின் திட்டம். அனல் மின் ஆற்றல் கரெக்ட். கல்பாக்கம் புனல் மின் கிடையாதுங்க. அணு மின் கல்பாக்கம். அப்ப இது எலிமினேஷன். திருப்பூர் தோல் பொருட்கள் கிடையாது. தோல் பொருட்கள் ராணிப்பேட்டை, வேலூர்ன்னு வருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னலாடை நகரம்னு வரும். அப்ப 3 அண்ட் 4 எலிமினேஷன். அப்ப இங்க 1 அண்ட் 2 இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சிங்க. இத மட்டும் நீங்க போட்டிருந்தாலே ஆன்சர் வந்துருங்க. 8th கொஸ்டின் படிங்க. சரியான விடையை தேர்வு செய். சோ गाइस கவனிச்சுங்க. இதெல்லாம் சிங்கிள் லைன்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்தியாவின் முதல் வைஃபை வசதி பெங்களூரில் தொடங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டுங்க. ஒன் செகண்ட் गाइस. செகண்ட் ஒன் ஏர் இந்தியா மற்றும் இந்தியா ஏர்லைன்ஸ் ஆகியவை 2007ஆம் ஆண்டு ஒன்றாக இணைக்கப்பட்டது. இதுவும் கரெக்ட். ஆசியாவின் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலகின் 5வதுன்னு குடுத்திருக்காங்க. 5வது கிடையாது. 4வதுன்னு வந்திருக்கணும். அப்ப தேர்ட் ஒன் எலிமினேஷன் ஆயிடுச்சு. 4த் வெயிட் பண்ணுவோம். 1950ஆம் ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. ஃபோர்த் ஒன் ரைட். அப்ப பாருங்க தேர்ட் ஒன் எலிமினேஷன் மட்டும் எனக்கு கிடைக்குது. சி ஆப்ஷன் கிடைக்குதா பாருங்க. 1 2 4 இப்படி நீங்க போட்டுருக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 9th ஒன். ஜிடிபி தரவரிசையில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேங்க.
பாருங்க இப்ப ரீசெண்டா ஜிடிபி தரவரிசையில இந்தியா வந்து 5th பிளேஸ்ல இருக்காங்க. அப்ப 5th பிளேஸ்னா இது டெலீட் ஆயிடுதா பாருங்க. இருக்கிறது பாருங்க. இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு. அப்ப பாருங்க நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா, அமெரிக்கா ஃபர்ஸ்ட்லயும், சீனா செகண்டும், ஜப்பான் தேர்டும், ஜெர்மனி 4த்ல இருக்கு, 5th பிளேஸ்ல இந்தியா இருக்கு, 6th பிளேஸ்ல பிரான்ஸ் இருக்கு. ஆப்ஷன் டிங்க. ஆப்ஷன் ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஜிடிபி. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது என்னன்னு தெரியும். சோ அத அப்படியே ஞாபகம் வச்சுக்கங்க. சோ தவறான விடையை தேர்வு செய். சோ பாருங்க விழுப்புரம் பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்றது. அப்ப இது தப்பாயிடுச்சு. இது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கரூர் பேருந்து கட்டுமானம் தொழில் பங்களிப்பில் 90% கிடையாதுங்க. சோ இதுவும் தப்பாயிடுச்சு. அப்புறம் பாருங்க திருச்சியில் உள்ள தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் ஆசியாவில திருச்சியில கிடையாது. கரூர்ல இருக்குது. கரூர்ல இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அப்ப தேர்ட் ஒன்னும் தப்பு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு 3 தப்பாயிடுச்சு. திருச்சி பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தி ஜாம்பவான்களின் திருச்சி கிடையாது. யாரு? சென்னை வருவாங்க. ஐயா என்ன சார் தவறான விடைன்னு கேக்குறப்போ அனைத்தும் தப்பா இருக்கு. சரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 11th கொஸ்டின் படிங்க போகலாம். எந்த மாவட்டம் தென்னிந்தியாவின் மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான ஜவுளி சந்தையாக உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா துணி காயவே மாட்டேங்குதுங்க. அதான் என்னது ஈரோடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னா இந்த இடத்துல தென்னிந்தியாவின் மொத்த சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான ஜவுளி சந்தையாக இருப்பது எதுனா ஈரோடு அப்படின்றது தெளிவா இருக்கணுங்க. தவறான விடையை தேர்வு செய். தெரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய எடுத்துக்கலாம். கவனிச்சுங்க. தவறுன்னு பாக்குறப்போ தமிழ்நாட்டில் 4 முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளது. இது சரிங்க. மும்பை, டெல்லிக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 3வது மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் சென்னை. அப்போ இதுவும் கரெக்ட்டுங்க. கோயம்புத்தூர், மதுரை, சேலம், சென்னை ஆகிய மாவட்டங்களில் சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கு. இது கொஞ்சம் லைட்டா தப்பாகுதுங்க. கோயம்புத்தூர் வராது. ஐ திங்க் மதுரை வராதுன்னு நினைக்கிறேன். திருச்சி வரும். சரிங்களா? சோ இந்த இடத்துல இது எலிமினேஷன் ஆகுதுங்க. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா தேர்ட் ஒன் கிடையாது. ஃபோர்த் ஒன் பாருங்க. தூத்துக்குடி, மதுரை ஆகிய இடங்களில் உள்நாட்டு விமான நிலையங்கள் உள்ளது. கரெக்ட்டுங்க. ஏன்னா சிங்கப்பூரத்துல சொல்லுவாங்கல்ல தூத்துக்குடியில இருந்து சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு 11 மணிக்கு ஃபிளைட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப உள்நாட்டு விமான நிலையங்கள் தூத்துக்குடியில இருக்கு, மதுரையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் மட்டும் தவறுங்க. மீதி எல்லாமே சரி. இப்ப சரின்னு கேட்டிருந்தாங்கன்னா 1, 2, 4 வந்திருக்குங்க. பீமாரு மாநிலங்களில் தவறானதை தேர்வு செய். ஆஹா. எக்ஸலன்ட். குட் குட் குட். ஸ்பீடா தான் எழுதுறீங்கப்பா. அவ்வளவுதான். இப்படிதான் பிரிக்கணும். பிஐ பீகார் முடிஞ்சு போச்சு. எம்ஏ மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் முடிஞ்சு போச்சு. அப்ப இங்க என்ன இல்லைன்னு பாருங்க. மகாராஷ்டிரா கிடையாது. தவறானது பாக்குறப்போ மகாராஷ்டிரா பீமாராவ் மாநிலங்கள் எடுத்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் தான் பீமாராவ் மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல இப்படி பிரிச்சு நீங்க படிச்சீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.
நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். சரியான இணைகளை தேர்வு செய். கொஞ்சம் யோசிச்சு போடுங்க இதுக்கு மட்டும். சோ பாருங்க, போக்குவரத்துனா சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்துன்னு சொல்லலாமா? அப்ப இது கிடையவே கிடையாது. சோ அடுத்து பாருங்க, தொலைத்தொடர்பு, அஞ்சல் சேவை வரும். வங்கி, பணப்பரிமாற்றம், வங்கி சேவைகள், வர்த்தகம், பொருட்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ முடிஞ்சு போச்சு. அப்ப எதுவுமே மேட்ச் ஆகல. அப்ப எத்தனை இணைகள் இருக்கு? பூஜ்ஜிய இணைகள். ஏ போட்டவங்களுக்கு மட்டும்தான் ரைட்டு. ஆனா அந்த உற்பத்தின்ற லெசன் கண்டிப்பா படிச்சு வைக்கணும். இந்த மாதிரி கேள்விகள் நான் வச்சிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஈஸியா வைப்பாங்க. மிஸ் பண்ண கூடாது. இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை தேர்ந்தெடு. சோ இதுல பாத்தீங்கன்னா பலங்கள்ல இல்லாதது. தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கிடையாதுங்க. தொழில்துறை முக்கிய பங்கு பாத்தீங்கன்னா வளர்ச்சின்னு சொல்லிட்டு வருவாங்க. இதுல பலங்கள்ல ஆட் ஆகாது. சோ அப்ப இது மட்டும் தாங்க எலிமினேஷன். பி த ஆன்சர். இந்திய பொருளாதாரம் கீழ்கண்ட எந்த பண்பை கொண்டுள்ளது? வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சியை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கங்க. சரி, கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்திய அளவில் நகரமயமாதலின் சராசரி 31.5%. இது கரெக்ட்டுங்க. டேட்டா எடுத்துங்க. தமிழகத்தில் நகரமயமாதலின் சராசரி 48.4%. இதை எடுத்துங்க. இந்திய அளவில் மொத்த மக்கள் தொகையில் 6% தமிழகம் கொண்டுள்ளது. இதையும் எடுத்துக்கங்க. அப்ப என்ன பண்ணலாம்? எல்லா கூற்றுகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாங்க. சோ இந்த டேட்டா எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. 18 மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணும் போகலாம். சீக்கிரமா. சூப்பர் கைஸ். பாக்சைட் என்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திர பிரதேசத்துல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, மேக்னடைட் தாது பாத்தீங்கன்னா கடற்கரை, மேற்கு கடற்கரை கர்நாடகால. செகண்ட் பாத்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில் இருக்கிறது அப்படின்னு பண்ணோம். தங்க வயல் பாத்தீங்கன்னா ரெய்ச்சூருங்க. நமக்கு இது ஆல்ரெடி தெரியும். மூணாவது ரெய்ச்சூர்ன்றது. அதிக அளவு நிலக்கரி ஜார்க்கண்ட்ல இருக்குங்க. முடிஞ்சு போச்சு ஆன்சர். இப்ப ஆன்சர் பாருங்க 2, 3, 4, 1 எங்க இருக்கு பாருங்க. தலைவர் இங்க இருக்காரு. அவ்வளவுதாங்க. டி போட்டவங்க எல்லாருமே மார்க் போட்டுங்க. சரியான விடையை தேர்வு செய். பாத்தீங்க, ஆன்சர் சொல்லுங்க. தமிழ்நாடு வறுமை ஒழிப்பு செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்படுகிறது. கரெக்ட்.
மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிரா இருக்காங்க. ஓகே. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில. கரெக்ட். மனித வளர்ச்சி குறியீட்டில் 4வது இடம். எத 3 பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உயர்கல்வி மொத்த சேர்க்கையில் அதிகம் உள்ள மாநிலங்களாக உள்ளது. ஓகேங்க. உயர்கல்வி சேர்க்கையில அதிகமாக உள்ளது. 4th ஒன் ரைட். இங்க என்ன கேக்குறாங்கன்னா, சரியான விடை கேக்குறாங்க. 1, 2, 4 எங்க இருக்கு பாருங்க. இதுதாங்க. அப்ப என்ன எலிமினேஷன் பண்றாங்கன்னா, 3 எலிமினேஷன் பண்ணாலே முடிஞ்சு போச்சு அப்போ. அப்போ ஆப்ஷன் சி போடுங்க. எல்லாருக்குமே மார்க் போட்டுக்கங்க கைஸ். எழுத்தறிவு விகிதத்தின் அடிப்படையில் மாநிலங்களை வரிசைப்படுத்துக. லிட்ரஸி ரேட் அடிப்படையில் சொல்லுங்க பார்க்கலாம். So first one Kerala, second one Goa, third one Tamil Nadu, fourth one Bihar. அப்ப பாருங்க 3, 2, 1, 4 முடிஞ்சு போச்சு. சி. இதான் எழுத்தறிவுடையில் அடிப்படையில் உள்ள மாநிலங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 21. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை என்று கூறியவர் யார்? இதுக்கு என்னுடைய ஆசான் ஒண்ணு சொல்லிக் குடுத்தாரு. "தம்பி, உன் கையிலிருந்து வாரி வழங்குனா வள்ளலா தான் இருப்ப. ஆனா வாழ்க்கையில முன்னேற மாட்ட" அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா, தன் செலவுகளை குறைச்சிட்டு வாழணும்னு சொன்னவர் யாருன்னா, வள்ளுவர். ஓகேங்களா? வாரி வழங்கிய வள்ளுவரே என்ன பண்றாரு? வாரி வழங்காதன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப பாருங்க, செலவுகளை கட்டு வைத்திருந்தா வள்ளுவர். பி தாங்க ஆன்சர். 22. கீழ்க்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஓகேங்க. 1 மார்க் எடுத்துக்கங்க. இல்ல ஆக்சுவலா டீட்டெயிலா பார்த்தாச்சு. 5 செகண்ட்ஸ் மட்டும் தான். என்னையே அறியாமல். ஸோ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எல்லா கூற்றுகளும் சரிதாங்க வரும் 22க்கு. ஓகே. விடுங்க, விடுங்க. நெக்ஸ்ட். பின்வருவற்றுள் தவறாக பொருந்துள்ளவற்றை தேர்ந்தெடு. இதுல நான் கேட்கிறது என்னன்னா, தவறுன்னு கேட்கிறேன். தெளிவா ஆன்சர் பண்ணணும். மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி கரெக்ட். ஜிடிபி மொத்த உள்நாட்டு விலை கிடையாது. என்னது? உற்பத்தின்னு வந்திருக்கணும். அப்ப செகண்ட் ஒன் எலிமினேஷன். சிப்காட் தமிழ்நாடு மாநில தொழில் வளர்ச்சி கழகம். இது கரெக்ட். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்னது வரணும்? வேலை வாய்ப்பு மண்டலம் கொடுத்திருக்க. சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்திருக்கணும். அப்போ 2 and 4 எலிமினேஷன் ஆகுதுங்க. தவறாக புரிந்துள்ளது. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 and 4 மட்டும் தான் போட்டாலே போதுங்க. மத்தது எல்லாமே ரைட்ங்க. 24. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவைகளை காண்க. கரெக்ட்டா இருக்கிறத மேட்ச் பண்ணுங்க போலாம். கவனிங்க guys. இந்திய கலப்பு பொருளாதாரத்துக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நாடாகும். ஓகே. முக்கியமான அடிப்படை தொழில்களான கனரக தொழில்கள் தனியார் துறையால் கிடையாது. என்னது? பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன ஆயிடுது? செகண்ட் ஒன் எலிமினேஷன் ஆயிடுது. கிடையாது. அப்ப செகண்ட் ஒன் எலிமினேஷன் ஆயிட்டாலே ஆன்சர் வந்துரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேஷன், தேர்ட் ஓகேங்க. அப்ப ஆப்ஷன் பிங்க. சோ அப்ப என்னன்னா மீதி எல்லாமே ரைட்டுங்க. பொருளாதார தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெறுகிறது. கலப்பு பொருளாதாரத்தின் கீழ் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுகிறது. கலப்பு பொருளாதாரம்னா அந்த கான்செப்ட் தானங்க. தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படுறதான் கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட். 24 25 முடிஞ்சு 25ங்க. படிங்க.
நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. கரெக்ட். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் 1974 வரை இறக்கும் வரை கிடையாதுங்க. 1964 வரை யாரு பிரதம அமைச்சரா யார் இருந்திருக்காருன்னா பிரதமரா யார் இருந்திருக்காருன்னா ஜவஹர்லால் நேரு தான் இருந்திருக்காரு. அப்ப ஆப்ஷன் 1 கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் பி பாருங்க. இருக்குங்களா? தட்ஸ் எனஃப் கைஸ். ஜே.சி. குமாரப்பா அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு. சேலஞ்ச் பண்றேன் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவ்வளவுதாங்க. சூப்பருங்க. 1935ஆம் ஆண்டு. சோ பொறுத்துக்க. இது ரொம்ப ஈஸி. ஸ்பீடா படுத்தணும். 5 நிமிஷம் தான் டைம். ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் தான். 2011 கணக்கெடுப்பின் படிங்க. இப்ப வந்துடாதீங்க. இப்ப வந்தா ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்கும். இங்க கணக்கெடுப்பின் படின்னு கொடுப்பாங்க. 11. அதிக எழுத்தறிவு கன்னியாகுமரி. அதிக பாலின விகிதம் கொண்டது வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி. கரெக்டா? அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் சென்னை. அப்ப 4th இதுக்கு. அதி குறைந்த எழுத்தறிவு தர்மபுரி. முடிஞ்சு போச்சு. அப்ப ஆப்ஷன் பாருங்க 4, 1, 2, 3. பாருங்க 4, 1, 2, 3 தான் ஆன்சர் வருது. ஆப்ஷன் டி தாங்க கரெக்ட். 28வது பொறுமையா படிச்ச ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சோ முதல் நிலை மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களிலிருந்து இயந்திரங்கள் அன்றாட தேவைகளுக்கான பொருட்கள் வரை பெருமளவில் உற்பத்தி செய்தல் இரண்டாம் நிலை தொழில்கள் என அழைக்கப்படுகிறது. கரெக்ட்டுங்க. இரண்டாம் நிலை தொழில்கள் தொழில்துறை என்றும் அழைக்கப்படுகிறது. இதுவும் கரெக்ட்டுங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் நிலையிலிருந்து கிடைக்கிறது அரிசி இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க மேனுஃபேக்சர் பண்ணி அது என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் பெல்ட் லேபர்ஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா. என்னங்க ரெட் பிளட் லேபர்ஸ். கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம இரண்டாம் நிலை துறைக்கு என்ன பெல்ட் லேபர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அதான் டாஸ்க். ஓகே கைஸ். குட் குட். அடுத்த கொஸ்டின் வந்துருங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு பற்றி சரியானவற்றை காண்க. சோ பாருங்க மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்ற தொடர் 1962 கிடையவே கிடையாது. 1972. ஜப்பான் நாட்டு மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜப்பான் நாட்டு கிடையாது. யாரு? தலைவர் பூட்டான். முடிஞ்சிச்சு. நிலைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல். ஃபர்ஸ்ட் பாருங்க நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், நல்லாட்சின்னு சொல்லக்கூடிய 4மே இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி 3 மட்டும் தான் சரி. மீதி 2மே என்ன ஆகுது? எலிமினேஷன் ஆகுதுங்க. இது எலிமினேஷன் பண்ண முடியாது. பட் ஆனா தெளிவா ஆன்சர் பண்ணணும் இதுக்கு மட்டும். 30th கொஸ்டின். அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமை ஆக்க வேண்டும் என்றும் நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் என்றும் கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியவர் யார்? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். சி தாங்க. 31. சரியான விடையை தேர்வு செய். படிங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 15 செகண்ட்ஸ் இதுக்கு மட்டும்.
தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு 42 பேர் வேலை இல்லாமல் உள்ளனர். இது கரெக்ட்டுங்க. தேசிய அளவில் வேலையில்லா திண்டாட்டத்தில் 22வது இடம். இதுவும் கரெக்ட்டுங்க. மாற்றம் இல்லைங்க. பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாடு வறுமையின் அளவு அதிகமாக உள்ளது குடுத்திருக்காங்க. கிடையாதுங்க. என்ன இருக்கு? குறைவாக உள்ளது அப்படின்றத எடுத்துக்கங்க. அப்ப 3 தப்புங்க. 1994ஆம் ஆண்டிலிருந்து நமது மாநிலம் வறுமையின் நிலையான சரிவை சந்தித்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட்டுங்க. அப்ப ஆப்ஷன் பாருங்க. 1, 2, 4 வந்துங்க ரைட். சோ நோட் பண்ணி வச்சுக்கங்க गाइस. நம் நாடு எவ்வாறு வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக மாறி வருகிறது? இதுவும் இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் பண்றேன். 10 செகண்ட்ஸ். ஓகே குட். குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாடுகளுடன் அதிகமான வளர்ச்சி. நம்ம கிட்ட பணம் கிடையாது. நம்ம முதலீடு பண்றது புத்தகங்களா இருக்கு, டைமா இருக்கு. குறைவான அடி படுறோம். இல்ல அப்படிலாம் கிடையாது. குறைவான அடி தான் நம்ம படுறோம். ஆனா அதிகமான வளர்ச்சினா டிஎன்பிஎஸ்சி ஜாப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? அப்போ குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாடுடன் அதிகமான வளர்ச்சி தான் வந்து சொல்றாங்க. சோ இந்த இடத்துல பி தாங்க ஆன்சர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த பாலின விகிதம் பெற்ற மாநிலம் எது? கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆன்சர் போடுறது சூப்பர். குட். பா கலக்கரிய சந்திரன்ற மாதிரி அழகா ஹரியானா போட்டிருக்கீங்க. சூப்பருங்க. நெக்ஸ்ட் 34 கீழ்காணும் கூற்றுகளில் தேர்ட் கொஸ்டின் வருதா? என்ன தப்பு நடந்திருக்கு? ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி காய்ஸ். இது என்னுடைய தப்பா தான் இருக்கு. எப்படி மாறுச்சுன்னு தெரியல. 3வது கேள்வி வர அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? சரி ஓகே. இதுக்கு வந்து எல்லா கூற்றுகளும் சரிங்க. லைவ் முடிச்சிருவோம் இப்போ. சரிங்களா? 1936ஆம் ஆண்டு இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் எனும் தலைப்பில் புத்தகம் எழுதி வெளியிட்டவர் யார்? இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற புத்தகத்தை எழுதிவிட்டாரு விஸ்வேஸ்வர ஐயா. அவர் தாங்க பண்ணியிருப்பாரு. சோ மூலப்பொருட்கள் பயன்பாடு அடிப்படையில் தொழிற்சாலைகளை வகைப்படுத்துதல் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க நீங்களே. இங்க பாருங்கப்பா. கீழே என்ன தவறானது கேட்டிருக்கோம். சோ வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் வந்து பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்தல். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். காடு சார்ந்தது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கா பாருங்க. இது இங்க வந்திருக்கணும். இது இங்க வந்திருக்கணும். அப்ப 2 and 3 தப்பு. என்னங்க 2 and 3 தப்பு. அப்ப ஆப்ஷன் என்ன வருது பாருங்க எனக்கு. கடல் சார்ந்த தொழிற்சாலைங்க கடல் உணவு பதப்படுத்தல். இது கரெக்ட். சோ அப்ப ஆப்ஷன் 2 and 3 மட்டும் தான் தவறு அப்படின்னு சொல்றாங்க. சரியானது கேட்டதுன்னா 1 and 4. இதுதான் மாறுதுங்க. நெக்ஸ்ட். இந்த அறிஞர்கள் சிறந்த கனவுகளோடும் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ந்து கொள்கைகளையும் திட்டங்களையும் வழங்கியிருக்கிறார்கள் என பி.ஆர். பிரம்மானந்தா கூறுகையில் பொருந்தாதவர்கள் யார்? ஒரு 4 பேரை பத்தி சொல்லியிருப்பாரு. அதுல ஒருத்தர் கிடையவே கிடையாது. பொருந்தாதவர் கேட்டிருக்கும்பா. ஜே.சி. குமாரப்பா இவர் தாங்க வரமாட்டாரு. அந்த காட்கில் வருவாரு, வக்கீல் வருவாரு, வி.கே. ஆர்.வி. ராவ் வருவாருங்க. சரியான விடையை தேர்வு செய். நான் சரி கேட்டிருக்கேன்.
தமிழ்நாடு மக்கள் தொகையில் 6வது இடத்தில் உள்ளது. கரெக்ட். நீர் வளத்தில் 3% நிலப்பரப்பில் 4% இன்டர்சேஞ்ச். அப்போ 2 and 3 தப்பு. மக்கள் தொகை அடர்த்தியில் 12வது பெரிய மாநிலம். இது கரெக்ட். அப்ப சரின்னு பாக்குறப்போ 1 and 4 இருக்கா பாருங்க. தவறுன்னு கேட்டா என்ன பண்ணணும்? 2 and 3 போட்டுருக்கணும். அப்போ 1 and 4ன்றது சரியான பதில் அப்படின்றது நீங்க போடணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை எத்தனை? டைரக்டா கேட்ட கொஸ்டின். எக்ஸலன்ட் கைஸ். 17. பொறுத்துக மாங்கனீசு, பாக்சைட், இரும்புத்தாது, மாலிப்டினம். இதுக்கெல்லாம் 10 செகண்ட்ஸ்க்கு மேல தர மாட்டேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கல் தோன்றா அமுல் தோன்றா கேள்வி உங்களுக்கு இது. மாங்கனீஸ் மாங்காய் எங்க அதிகமா கிடைக்கும்? சேலத்துல மாம்பழம் அதிகமா இருக்கும். பாக்ஸ ஏத்திட்டியா? பாக்ஸ ஏற்காடுக்கு ஏத்திட்டியா? ஏத்திட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க இரும்புத்தாது. அடப்பா இரும்பு. இரும்பு மனம் கொண்டவன்ப்பா அவன். ஒரு கஞ்சப் பையன்பா. இரும்பு மனம் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. முடிஞ்சு போச்சு. தேர்ட். மாலிப்டினம் கரடி குட்டம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் 4th ஒன். அப்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருக்கா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தெரிஞ்சாலே டி ஆப்ஷன் போடலாம் பாருங்க. இதுதாங்க. சோ இந்த கேள்வி என்னைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த கொஸ்டின் பலமுறை கேட்கப்பட்டது. இன்னும் 10 கொஸ்டின் தான் வாங்க பார்க்கலாம். வள்ளுவர் பொது செலவை கீழ்காணும் எந்த இனங்களுக்கு செலவிடுமாறு வலியுறுத்துகிறார்? பாதுகாப்பு, பொதுப்பணிகள், சமூக பணிகள், தொழில்நுட்பம் வந்து வள்ளுவர் காலத்திலயும் கிடையாது. இருந்துச்சு. ஆனா அதுக்கெல்லாம் செலவு பண்ண சொல்லவே இல்ல. அப்போ 1 to 4க்கு செலவு பண்ண சொல்றாருங்க. இதாங்க ஆன்சர். சோ நல்லா தெளிவா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்க ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ரீட் பண்ணி ஆன்சர் சொல்றேன். குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தாங்க ஆன்சர். பாருங்க நம் மாநில மொத்த உற்பத்தி தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உலக அளவில் எந்த நாட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாகவும் வாங்கும் சக்தி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் எந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. ஸோ ரெண்டுதும் பார்த்தீங்கன்னா குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. ஸோ இது மட்டும் நோட் பண்ணுங்க. ரிப்பீட்டடா கேட்குது பாருங்க. நம்ம தமிழ்நாடு அவங்க 2 நாளோட அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 8 கேள்வி. கமான் பின்வரும் கூற்றுகளை கவனி. சரி தவறுலாம் இதுல ஆப்ஷன்ல வச்சிருக்கேன். உணவு தேவைக்கு தொழில்நுட்பத்திற்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்கள். கரெக்ட். வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்க தொழில் இது எல்லாமே முதல்நிலை தொழில் தான். தொழிற்சாலைகள் அப்படின்னு ஆட் பண்ணதால இது தப்பாயிடுச்சு. அப்ப என்னது 2 மற்றும் தவறு. சரின்னு ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்தானா ஃபர்ஸ்ட் ஒன் சரி வந்திருக்கும். புரியுதுங்களா இந்த இடத்துல? அப்ப ஆப்ஷன் பி மட்டும் தான் தவறு. இந்த மாதிரி ஆப்ஷன்ல இதுக்கப்புறம் டிஎன்பிசி ஃபாலோ பண்ற மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் இதை நோட் பண்ணிக்கோங்க guys. 44 சரியான விடையை தேர்வு செய்.
மக்கள் தொகை அடர்த்தியானது 2001ஆம் ஆண்டில் 480. இது கரெக்ட்டுங்க. 2011ல 555. இதுவும் கரெக்ட்டுங்க. மக்கள் தொகை அடர்த்தியான தமிழ்நாட்டில் 11வது பெரிய மாநிலம் கிடையாது. இதனால் 12th மக்கள் தொகை அடர்த்தி நாட்டின் சராசரி 382. இதுவும் கரெக்ட்டுங்க. அப்போ 1, 2, 4 எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் டில இருக்கு. இதுதாங்க சரியான பதில். 45 உலக நாடுகள் வளர்ந்து மற்றும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? சோ இது கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின். இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்லாம் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் பி தாங்க ரைட். நான் இந்த கேள்வி கமான் காய்ஸ் படிச்சு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு ஒரு நடுவுல ஒரு கேள்வி கேட்பேன். யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றாங்க பார்த்தலாம். சேவைத்துறை தொழில்கள் தொழில்துறையின் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு உற்பத்தி செய்த பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது தேவையான சேவைகளை வழங்குகிறது. உண்மைங்க. தொழில்துறை பொருட்களை உற்பத்தி செய்து அந்த உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு செய்வது தான் சேவைத்துறைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கரெக்ட்டுங்க. மக்களின் அன்றாட தேவைகளை சேவைத்துறை வழங்குகிறது. இதுவும் கரெக்ட்டுங்க. அப்போ ஆன்சர் 1 மற்றும் 2 2மே சரிதான் வருதுங்க. சோ இப்ப என்ன கொஸ்டின்னா இவங்களுக்கு பாருங்களேன். ரெட் பெல்ட்ன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் முதல் நிலைத்துறை, ப்ளூ பெல்ட்ன்னு சொன்னா 2ஆம் நிலைத்துறை, பிங்க் பெல்ட்ன்னு சொன்னா யாருதுன்னு பாத்தீங்கன்னா பிங்க் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சேவைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இது ஞாபகம் வச்சுக்கங்க. 3மே எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா. சரியான விடையை தேர்வு செய். ட்விஸ்டட் இருக்கும். நீங்க எல்லாருமே டி போடக்கூடாது. டி கிடையாதுங்க. 2 தாங்க ஆன்சர். பி தாங்க ஆன்சர். என்னன்னா தமிழ்நாட்டின் இயற்கை வளம் வந்து பாத்தீங்கன்னா குறைவு. மத்த எல்லாமே ரைட். 6 விழுக்காடு இருக்கு. அது 3 விழுக்காடு நீர் வளத்தில் நிலப்பரப்பில் 4 விழுக்காடுன்றது கரெக்ட். பட் ஆனா இந்த குறைவுன்னு வந்துச்சுன்னா இதுவும் கரெக்டா இருக்கும். வாங்க வாங்க. தவறான விடையை தேர்வு செய். சோ சரின்னு பாக்குறப்ப தமிழ்நாடு தேங்காய் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. மிளகு உற்பத்தியில் 3ஆம் இடம், கரும்பு உற்பத்தியில் 4ஆம் இடம், ரப்பர் உற்பத்தியில் 3ஆம் இடம் கிடையாது. செகண்ட் பிளேஸ் கேரளாக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? செகண்ட் பிளேஸ் இருக்கோம். அப்ப 2 மட்டும் தான் தவறு. இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு. கமான். முழு வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் என்ற ஆய்வு கட்டுரை யாருடையது? வி.கே. ஆர்.வி. ராவ் அவர் தான் முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம் என்ற ஆய்வு கட்டுரை அவருடையது தாங்க. நெக்ஸ்ட்ங்க 50வது கொஸ்டின் பொறுத்துக. ஈஸியா பொறுத்துட்டு இருக்கலாம் நேரத்துல. சார் இருக்கிறதுல 50வது கேள்வி தான் சார் ஈஸி அப்படிலாம் இல்ல. ஐ திங்க் நீங்க படிச்சிட்டீங்க. இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க. சூப்பர்ங்க. எக்ஸலென்ட். எனிவே பெரும் பிரிவினை ஆண்டு 1921.
சிறுபிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961. மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு 4th இருக்கு. அப்போ இங்க பாருங்க எல்லாமே இருக்கா? இப்படிதான் வைப்பாங்க. டிஎன்பிஎஸ்சிலயும். அப்ப மத்த 3 தான் கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க 2, 3, 1, 4 ஆப்ஷன் சி போட்டிருக்கீங்கன்னா குட்ங்க. சரி ஓகே கைஸ். நம்ம கிட்டத்தட்ட வெற்றிகரமா அந்த 3 லெசன்ல இருந்தும் ஒரு 50 கேள்வி பார்த்திருக்கோம். அந்த 50 கேள்விக்கு உங்களுடைய மார்க் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்றது முக்கியம் இல்ல. அந்த மார்க் கமெண்ட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி எல்லா லைவும் அட்டெண்ட் பண்ணுங்க. தேர்வு கிட்ட வந்துருச்சு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் சேஞ்சஸ் நிறைய இருக்குங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.